முதல்ல ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி விதை, 1 ஸ்பூன் அளவு குருமிளகு, 1 ஸ்பூன் அளவு வந்து சீரகம் சேர்த்துருக்கேன். நான் இந்த ஸ்பூனில் தான் வந்து சேர்த்தேன். 1 ஸ்பூனுங்கிறது ரொம்ப குட்டி ஸ்பூன். இதை வந்து எண்ணெய் தண்ணி எதுவும் சேர்க்காம நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இது ஒரு 30% நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போ இது 100% ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மிக்சியில் சேர்த்து நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எல்லா விதமான கடாய் டிஷ்ஷஸ்க்கும் வந்து இதுதான் பேஸ் மசாலா. நீங்கள் இதை செஞ்சு ஸ்டோர் கூட பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து வணக்கிக்க போகிறோம். வெங்காயம் நல்லா வணங்குறதுக்கு 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நான் அதை நல்லா கலந்து விட்டுருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40% வந்து நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்து மறுபடியும் இதை நான் வந்து நல்லா கலந்து விட்டுருக்கேன். இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு அந்த மிக்சியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒட்டிகிட்ருக்கும், அதில் தக்காளி பேஸ்ட் ஒட்டிகிட்ருக்கு இல்லைங்களா, அதனால அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து இதில் ஊற்றியிருக்கேன். இது வந்து நல்லா இப்போ கொதித்து வந்து பார்த்திங்கன்னா தொக்காட்ட ஒரு 10-12 நிமிஷம் கொதித்து பார்த்திங்கன்னா நல்லா தொக்கு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து வேற ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிட்டு இதே பேனில் வந்து நம்ம அடுத்த ப்ராசஸை வந்து செய்ய போகிறோம். இப்போ இது நல்லா வணங்கி முடிச்சிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் ஸ்பூன், ஃபஸ்ட்டு காட்டின ஸ்பூன் கிடையாது, ஒரு மீடியம் சைஸ் கரண்டின்னு சொல்லலாம். இப்போ இதில் 1-2 சாப் பண்ண வெங்காயம் சேர்த்துருக்கேன். சும்மா வெங்காயத்தை ரஃபாக சாப் பண்ண போது நம்ம வந்து கரெக்டான லெவலில் வந்து சாப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஃபைனாக சாப் பண்ணக்கூடாது, சும்மா ரஃபாக சாப் பண்ணிவிட்டு ஒரு தக்காளியும் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ரஃபாக 4 வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன், ஒரு சின்ன தக்காளியை. அதுக்கப்புறமா வந்து இப்போ நம்ம என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா கேரட், அதுக்கப்புறமா மஷ்ரூம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கேபேஜ் ஆட் பண்ணிக்கலாம், என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ஓரமாக தள்ளிட்டு நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் வந்து இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். இதை ஃபர்ஸ்ட்டே ஆட் பண்ணியிருக்கணும், நான் மறந்துட்டேன். அதனால் வந்து இப்போ ஆட் பண்ணிவிட்டு நான் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு பேனில் கொஞ்சம் தேய்ச்சி விட்டு அப்ளை பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்ச பன்னீர் பீசஸை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கடாய் பன்னீர் பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பன்னீரை இது மாதிரியான நீளமான ஷேப்பில் கட் பண்ணி போட்டால் தான் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் பன்னீரை போட்ட உடனே மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது கீழே இப்படி இது மாதிரி ஒட்டிக்கும். அதனால பன்னீர் போட்டால் அது ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து நீங்கள் தவட்டி விட்டீங்க அப்படின்னா வந்து இது மாதிரி வந்து ஒட்டாது. இப்போ இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா ட்ரை ரோஸ்ட் பண்ணி, அந்த பேஸ்ட்டை வந்து அந்த பவுடரை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம வெயிட் பண்ணணும். இப்போது இது நல்லா 5 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறமா நம்ம முதல்ல வந்து வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சோம் இல்லைங்களா, ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருந்தோம், அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 3 நிமிஷம் இல்லைனா 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா நம்மளுக்கு சுவையான கடாய் பன்னீர் ரெடி ஆயிடும்.